இப்போது இன்றைக்கி ஒரு இன்சிடெண்ட். அதாவது எங்கள் வீட்டு பக்கத்தில் பிள்ளையார் கோயில் மார்கழி மாதம் முழுவதுமே நானும் என் ஃப்ரெண்ட்ஸ்லாம் சேர்ந்து கோலம் போட்டு கலர் அடித்து அந்த பிள்ளையார் கோயிலே அழகாக ஆக்கிடுவோம். அன்றைக்கி அந்த மார்கழி 30மே அழகாக இருக்கும். இன்றைக்கி நாங்கள் கோலம் போட்டு முடிச்சுட்டு சாமிக்கு பூஜை ஆரம்பிச்சிட்டாங்க, அபிஷேகம் ஆரம்பித்து அபிஷேகம் முடிஞ்ச பிறகு ஐயப்ப பக்தர்கள் கன்னிசாமி எல்லாருமே அந்த கோவிலுக்கு வந்துட்டாங்க. இன்றைக்கி மலைக்கு போகிறாங்க போல். வந்துட்டு அவங்க சொந்தக்காரங்களுக்கெல்லாம் திருநீர் வச்சு விட்டுக்கிட்டு இருந்தாங்க, விபூதி. அப்போ எங்களுக்கும் வச்சு விட வந்தாங்க. நாங்களும் ஆசீர்வாதம் வாங்கி அவங்கள்ட்ட, வயசான பக்தர்கள் ஆசீர்வாதம் வாங்கிட்டு விபூதி வச்சுட்டு சாமியே சரணம் ஐயப்பான்னு சொல்லிட்டு தான் நிமிர்றேன். அவரோட ஜோல்னா பை போட்டிருப்பாங்கள்ல, இருமுடி கட்டி அந்த பை கொண்டு போவாங்கள்ல, அதில் வந்து ஞாபகம் இருக்க பயம் ஏன்னு சொல்லி முருகப்பெருமான் அப்படியே சிரிச்சுக்கிட்டு இருக்காரு. அது மனசுக்குள்ளே ரொம்ப நிறைவாக இருந்துச்சு. என்னையை பார்த்து சொல்கிற மாதிரியே சிரித்த மாதிரியே முருகப்பெருமான் என்னையை பார்த்து தான் சிரிக்கிறாரு, என்னையை பார்த்தா ஞாபகம் இருக்க பயமேன்னு சொல்கிற மாதிரி மனசு ஒரு நிறைவாக இருந்துச்சு. எந்த தெய்வத்தை நம்ம கும்பிட பண்ணாலும் முருகப்பெருமான் தாங்க முதல்ல வந்து நிற்கிறவர். முதல்ல வரும் தெய்வம் வந்து முருகப்பெருமான் தான். எனக்கு என் வாழ்க்கையே முருகப்பெருமான்ட்ட ஒப்படைச்சிட்டேங்க. நீ பார்த்துக்கப்பான்னு சொல்லிட்டேன். அவர் பார்த்து நல்லாவே வச்சுருக்காரு என்னைய. அது மாதிரி உங்கள் வாழ்க்கையை அனைவர் வாழ்க்கையும் நல்லா இருக்கணும்னு சொல்லி முருகப்பெருமான மனதாக நான் பிரார்த்தனை பண்ணுறேன். இந்த பதிவை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். எல்லாருமே நல்லா இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். வாழ்க வளமுடன். தேங்க்யூ.